வணக்கம். இன்றைய வானிலை நிலவரம். சென்னையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் காலை முதல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் மழை தொடர்பான புகார்கள் மற்றும் உதவிகளுக்கான தொலைபேசி எண்களை மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையை அடுத்து தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அவசர கால உதவி எண்களை அறிவித்துள்ளது. மாநில உதவி எண் 1070, மாவட்ட உதவி எண் 1077, வாட்ஸ்அப் எண் 9445869848. விழுப்புரம் மாவட்ட பொதுமக்களுக்கான உதவி எண்கள்: விழுப்புரம் மாவட்ட பொதுமக்கள் 107146223265 7200151144 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தங்கள் பகுதி புகார்களை தெரிவிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் மழை மற்றும் காற்றின் அளவு அதிகரித்து வருவதால் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்களில் இரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் 134 இடங்களில் சென்னையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை புயல் பாதிப்புகள் குறித்து கட்டுப்பாட்டு அறையில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். சென்னையில் தொடரும் கனமழையால் 9 சுரங்கப் பாதைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் விட்டு கனமழை பெய்து வருகிறது. இத்தகைய சூழலில்தான் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலின் வேகம் அதிகரித்துள்ளது. முன்னதாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தற்போது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அதே சமயம் பெஞ்சல் புயல் இன்று பிற்பகலில் புயல் கரையை கடக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது இன்று மாலையில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளது. அதன்படி மாமல்லபுரம், காரைக்கால் இடையே இன்று மாலை பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் சனிக்கிழமை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட சென்னைக்கு தாழ்வான பகுதிகளில் இருந்து வருகிறது. குறிப்பாக தண்டையார்பேட்டை IOC பகுதிகளில் முழங்காலுக்கும் மேல் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். நேற்றிலிருந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மழைநீர் தேங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீர் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் தட்டுத்தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயத்துடன் வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.